வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல அந்த காலத்துல பண்ண சத்தான உளுத்தங்கஞ்சி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன், அதை போட்டு நல்லா வறுத்தரலாம். இது கூடவே அரை கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசியை போட்டு வறுத்துருவோம். அரிசியும் உளுந்தும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடரா அரைச்சிடலாம். இது போல நல்லா ஃபைன் பவுடரா ஆனதுக்கு அப்புறம் தண்ணி ஊத்தி நல்லா இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சு எடுத்துடலாம். தனியா ஒரு பேன்ல 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி போட்டுருவோம். வெல்லம் நல்லா கொச்சதுக்கு அப்புறமா அரைச்சு வச்சிருக்க இந்த உளுந்த மாவு ஊத்திடுவோம். லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கட்டி பிடிக்காம கிண்டிட்டே வாங்க. 30 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் கால்சியம் குறைபாட்டால எலும்பு தேய்மானம் வரும். இந்த கஞ்சில கால்சியம் நிறைய இருக்கு. வயசுக்கு வந்த பெண் குழந்தைங்க கண்டிப்பா இதை 30 நாளைக்கு சாப்பிடணும். 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுறேன். உளுந்துல நிறைய புரோட்டீன், இரும்பு சத்து, விட்டமின் பி, மெக்னீசியம் இருக்கு. அதனால வாரத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பா எல்லாருமே எடுத்துக்கங்க. இந்த கஞ்சை துருவி வச்சிருக்க தேங்காய் துருவில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். காலப்போக்கில் இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் மறைஞ்சு போச்சு. அதனால இப்ப இருக்கிற 2K கிட்ஸுக்கு இதை பத்தி தெரியாது. இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே.